பாரத் காலேஜ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் அது வெங்கம்பாக்கம். பாருங்க எலிவேஷனே வந்து வேற லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி சூப்பரான லுக்கில் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹால். ஸ்ரீராம் கேட்வே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெப்ஸ் கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது, ஜியான் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து ரொம்ப நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா SSM ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி ஃபிஜி ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE ஸ்கூல்ஸே இங்கே வந்து நியர்பையில் 1 or 2 கிலோமீட்டரில் நிறைய ஸ்கூல் இருக்குது. இந்த தாம்பரம் சரௌண்டிங், சேலையூர் சரௌண்டிங், நியூ பெருங்கலத்தூர் சரௌண்டிங், கண்டிகை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு பார்க்குறவங்களுக்குலாம் இது வந்து ப்ரிஃபரபிளான ஏரியா. Hello friends, welcome to Budget of Chennai. It's me Tinto. So guys, இன்னைக்கு வந்து ஒரு வில்லா, இண்டிவிஜுவல் வில்லா ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது லொகேஷன் எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெங்கம்பாக்கம் அப்படின்ற ஒரு லொகேஷன்ல தான். ஸோ வெங்கம்பாக்கம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சேலையூர் தாண்டி பாரத் காலேஜ் இருக்குல்ல, பாரத் காலேஜ் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க இருந்து வெங்கம்பாக்கம். பாரத் காலேஜ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு லொகேஷன் தான் அது வெங்கம்பாக்கம். இதே வந்து இந்த மெயின் ரோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த லொகேஷன்ல இருந்து நம்ம வில்லாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மெயின் ரோடு அப்படியே காட்டுறேன் பாருங்க. சோ அந்த மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா வண்டி போயிட்டு வர ரோடு இருக்குல்ல, லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா வந்து கண்டிகை கனெக்ட் ஆகும். இதே ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சேலையூர் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னு வச்சீங்களா, ஒரு 150 அடி ரோடு வந்து இங்க வந்து வருது. பெருங்கலத்தூர் டு கேம்ப் ரோடு கனெக்ட் ஆகுது. அந்த ரோடு வழியா போனீங்கன்னா ஈஸியா வந்து பெருங்கலத்தூர் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து எக்ஸாக்ட்டா இந்த ஒரு லொகேஷன் இது. சோ இன்னைக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்கவங்க யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா MC பில்டர்ஸ். சோ நம்ம இவங்களோட வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வெங்கம்பாக்கத்துல இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இது. இந்த ஒரு இண்டிவிஜுவல் வில்லா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க எலிவேஷனே வந்து வேற லெவல்ல இருக்கு. ஒரு மாதிரி சூப்பரான லுக்ல கட்டியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 BHK வில்லா தான் இது. இது லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. 2110ன்றது பில்டப் ஏரியா. ஸோ உள்ள போய் எப்படி இருக்கு, வெளியே பார்க்கும்போது நல்ல ஒரு பிரம்மாண்டமா சூப்பரான பிரீமியம் லுக்கா இருக்கு. உள்ள போய் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், நீங்களும் பாருங்க என் கூட டிராவல் பண்ணி வாங்க. ஓகே கைஸ், ஸோ பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 22, நல்ல ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங் தான். நீங்கள் ஜைலோ கார் அந்த மாதிரி கூட இங்கே நிப்பாட்டிக்கலாம், காரும் நிப்பாட்டலாம், அதே மாதிரி பைக்கும் நிப்பாட்டலாம், இன்னும் ஒரு 2 ஸ்கூட்டி இருந்தால் கூட நிப்பாட்டலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க 12க்கு 22 தான் வந்து இந்த பார்க்கிங் ஏரியா. இன்னொரு விஷயம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மழை தண்ணி வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள தண்ணி வராமல் டைரெக்டாக வந்து அப்படியே ரோடுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுற மாதிரி வச்சிருக்காங்க. அதை காட்டுறேன் பாருங்க. அதில் அந்த ஹோல் தெரியுதா, மழை தண்ணி எங்க செட் பேக்ல விழுந்தா கூட அது ஸ்ட்ரெயிட்டா இங்க வெளியே வந்துடும். ஸோ அதனால வந்து உள்ள அந்த ஒரு மாதிரி நசன்று இருக்கிற அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம் 3 ஃபேஸ் EB லைன் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து சம்புக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செப்டி டேங்க். அதே மாதிரி இங்க வந்து போர் கனெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா 150 வரைக்கும் போட்டிருக்காங்க. செட் பேக் எத்தனை ஃபீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, செட் பேக் வந்து 3 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்படியே போயிட்டு வரலாம். ஸோ வாங்க அப்படியே உள்ள போகலாம். ஓகே, ஸோ வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரில் கேட்டு எப்பவும் போல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிக் டோர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பர். நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹால். இருங்க, ஃபுல்லா வந்து அங்கங்க விண்டோ தான், ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, UPSC விண்டோ பாருங்க. இங்க இருந்து வந்து நீங்க ஈஸியா வந்து ஸ்ட்ரீட் பார்த்துக்கலாம். இங்க ஒரு விண்டோ கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு விண்டோ இருக்கு, UPSC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாகவும் இருக்கு, காத்தோட்டமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டோர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, யாராவது வராங்க, வெளியாளுங்க யாராவது வராங்கன்னா நீங்கள் எங்கேருந்து கூட பார்த்துக்கலாம், யார் வராங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஆனால் அவங்களால உங்களை பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ உங்களால் மட்டும்தான் யார் வராங்கன்னு பார்க்க முடியும், அவங்களால அவங்கள பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு UPSC விண்டோவும் வந்து டோர் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி இங்கே டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் லாக்ஸ் இது. ஸோ நல்ல ஒரு செக்யூர்டாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. டோரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹாலோட சைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு 18, நல்ல ஒரு பெரிய வாஸ்டான பிரம்மாண்டமான ஹால். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு கனெக்ஷன், இங்கேயுமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, வாட்ரூப் மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம் போல. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸும் இருக்குது, இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹால், சூப்பரான பிரம்மாண்டமான ஹால். நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது, காத்தோட்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஹால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவும் இருக்கணும், காத்தோட்டமாகவும் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு குட் வைபாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, எல்லாமே வாஸ்து பார்த்து
இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஸோ நார்த் ஃபேஸிங், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வரும் பேக் சைடு. ஸோ ஹாலில் இருந்து அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மாடுலர் கிச்சன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11:8. அதுதான் வந்து இந்த கிச்சனோட சைஸ் இது. ஸோ கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேறு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் டைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா வந்து இங்கே சாமான் தொலைக்குவாங்க, கண்டிப்பாக தண்ணி கீழே போடும். ஸோ லேடிஸ் வராங்க, வழுக்கி விழக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே வந்து இதுக்காக இந்த உட்டன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஹாலில் இருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. இங்கே வரவங்க கெஸ்ட் யாராவது தங்குறாங்க அப்படின்னா இங்கே கூட நீங்கள் தங்க வச்சுக்கலாம். ஸோ ஹாலில் இருந்து நியரில் இருக்கிற ஒரு பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பெட்ரூம் இது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஷெல்ஃப் இருக்குது, லேப்ட் இருக்குது, விண்டோ கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ்சி விண்டோ, அதே மாதிரி கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பாத்ரூம். இது வந்து அட்டாச்சு பாத்ரூமாக வராது, செப்பரேட் பாத்ரூம். அதாவது ஹாலில் இருக்கிற பெட்ரூமில் இருக்கிறவங்களும் வெளியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹாலில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4x8 சைஸில் இந்த ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா அப்படின்றதெல்லாம் இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டேர் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரானைட்லேயே பண்ணியிருக்காங்க. இங்கே கைப்பிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 304 அப்படின்றது தான் இந்த எஸ்எஸ் குவாலிட்டி. ஏன்னா வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் பர்டிகுலராகவே சொல்கிறேன். வாங்க அப்படியே மேலே போவோம். ஸோ இது ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே மேலே வரும்போது வாங்க மேலே போ. ஓகே, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இது வந்து காமன் ஏரியா. இது காமன் ஏரியாவே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் பால்கனின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது, வெளிச்சமாகவே இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல இது. ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு 10. அதுதான் இதோட சைஸு. இங்கேயுமே கூட நீங்கள் அழகாக ஒரு சோஃபா போட்டுக்கலாம், நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும், நல்லா இருக்குது. இங்கே கூட நீங்கள் டிவி கூட செட் பண்ணிக்கலாம் காமன் ஏரியாவில். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். வாங்க. வாவ், சூப்பர்ப்பா. இங்கே வேறுங்க ஷெல்ஃப் ஒர்க் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் ஒர்க்கு. நீங்கள் ஏதாவது புக்ஸ் வச்சுக்கிட்டனாலும் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வச்சுக்கினாலும் நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இதுலேயே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14க்கு 10. அதுதான் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பெட்ரூமில் அழகாக சூப்பரான விஷயமே ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் பால்கனியோடு இருக்குது. வாங்க பெரிய பால்கனி. இது மட்டும் கிடையாது, பால்கனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு வருது. இவ்வளோ தூரத்துக்கு வருது. அங்கே இருக்கும் ஃபுல்லாகவே வந்து பால்கனி இருக்குது. நல்ல பெரிய பால்கனியை கொடுத்துருக்காங்க. பக்கத்துலாம் வந்து பாருங்கள், வீடெல்லாம் இருந்தாலும் ஃபுல்லாக மரம்லாம் இருந்து ஒரு மாதிரி காத்தோட்டமாக நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான ஏரியா இது. அதே மாதிரி எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோவும் கொடுத்து கிரில்லும் கொடுத்துருக்காங்க. அது காமனாக இருக்கிற விஷயம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ அட்டாச்சு பாத்ரூம் நீங்கள் பார்க்கலாம். வா, நல்ல பெரிய பாத்ரூம். ஓகே, இந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 10. இதுதான் வந்து இந்த பாத்ரூம் சைஸு. நல்ல பெரிய பாத்ரூம், ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. நாங்கள் பக்கத்து பெட்ரூம் போய் பார்ப்போம். ஸோ இந்த காமன் ஏரியாவிலேருந்து இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓகே, சூப்பர். இதுவுமே வந்து நார்மல் ஷெல்ஃபு, லேப்டு, விண்டோ இருக்குது. இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு 11. இதுதான் வந்து இந்த பெட்ரூமோட சைஸ். இங்கே வந்து ஒரு டோரோ கொடுத்துருக்காங்க. என்னன்னு ஓப்பன் பண்ணுறோம். ஓ, என்ன இது? ஓகே, இது தனியாக பால்கனி ஏரியாவா? வாவ், இங்கே பாருங்க ஐஸ், வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குது. இது வந்து 2 பெட்ரூமும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் போல. ஸோ பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய ஏரியாவாக இருக்குது இந்த பால்கனி. 10க்கு 7 சைஸில் நல்ல ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமில் இருக்கிறவங்களும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இவங்க தான் வரணும், அப்படி தான் சுற்றிக்கிட்டு வரணும் இல்லை. இங்கேயுமே வந்து டோர் இருக்குது. இந்த பெட்ரூம் நம்ம இன்னும் பார்க்கல, போய் பார்ப்போம். பட் ஆனால் 2 பேருமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஈஸியாக வந்து ஒரு சேர், காஃபி ஈவினிங் டைமில் குடிக்கிறீங்கன்னா கூட அழகாக உட்காந்து குடிக்கலாம். இங்கே பாருங்க, சூப்பரான வியூ. ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடை எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம பக்கத்தில் இது வருது பார்த்தீங்களா, டென்னிஸ் கோர்ட் வருதான். அதாவது இந்த டர்ஃப் ஃபுட்பால் அதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருது. பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் இது வந்து கட்டி முடிச்சிருவாங்க. அது வந்துட்டா கூட இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க ஜாலியாக போய் விளையாடிக்கலாம். இப்போ நம்ம வில்லாக்கு ஆப்போசிட்டில் இந்த வேக்கண்ட் லேண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லேண்டு. இன்னும் கொஞ்சம் நாள் எங்கெல்லாம் வந்து ஷாப் வந்துடும். ஸோ எல்லாமே வந்து சுற்றி வீடு இருக்கிற ஒரு மெயினான ஏரியா தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெங்கம்பாக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு புரியும் இது எந்த அளவுக்கு ஒரு மெயினான
சூப்பரான ஏரியா அப்படின்றது. வாங்க பக்கத்து பெட்ரூம் போய் பார்ப்போம். சேம் பக்கத்து பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக 2 விண்டோ இருக்குது, ஷெல்ஃபு, லேப்ட் இருக்குது, வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் மொத்தம் 4 பெட்ரூமும் பார்த்துட்டோம். எல்லா பெட்ரூமும் சரி, ஹாலும் சரி, காமன் ஏரியாவும் சரி, ஃபுல்லாக வெளிச்சமாகவும் இருக்குது, காத்தோட்டமாகவும் இருக்குது. அதுதான் மெயினான விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இபி சேவ் ஆகும். கரெக்டாக அதுவுமே வந்து ஒரு மெயினான பாயிண்ட்டு தான். இது நல்லாவே காத்தடி. இது உள்ள நேரம் ஃபேன் சுத்தமாக இல்லை, எங்களுக்கு எங்கேயா வேர்க்குதா? கிடையாது. நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது, காத்தோட்டமாகவும் இருக்குது. பாருங்க, அந்த சைடுக்காக வந்து இந்த சைடுக்காக வெளியே போகலாம் போல். மேலே வந்து டெரஸ் ஏரியான்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ டெரஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் வைக்கிற மாதிரி இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து சாக்கெட் கனெக்ஷனும் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோர், உட்டன் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரில் கேட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் வந்து விசிபிளாக இருக்க மாதிரி இல்லை, ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் தகரம் போட்டு கனெக்ட் பண்ண மாதிரி க்ளோஸ்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் யாருமே எதுவுமே பார்க்க முடியாது. வாங்க அந்தாச்சு டெரஸ் ஏரியா. கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்க. ஆனால் டெரஸில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டாலே அது ஒரு சூப்பரான ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது கண்டிப்பாக. ஐயோ பாருங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து இவங்களது தான், எம்சி பில்டர்ஸ் பண்ணது தான். ஸோ சேம் பேட்டர்னில் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. பாருங்க, நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற பில்டிங் நம்பர் சொல்லிடுறேன், 2A. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சி பில்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வில்லா சைஸ் நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே 2A. அதுதான் பாருங்க, சூப்பரா இருக்கு, எல்லாமே வேற லெவல்ல. ஓகே, சோ ஃபுல்லா பாத்துட்டீங்க. சோ டீடைலா வந்து நான் பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன் கிளியரா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா 2110. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஏரியா. சோ இது எல்லாமே நீங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 4 BHK. மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்குமே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு, மேல கூட ஈஸியா ஏறி போயிடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 4000 லிட்டர் வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நீங்க மேலே போய் செக் பண்ணிக்கிறதுக்கு அதுமே வந்து மேலே ஏறி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுமாரி இது லாக் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வில்லா வந்து எந்த மாதிரி லொக்கேஷன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் சரௌண்டிங், சேலையூர் சரௌண்டிங், நியூ பெருங்கலத்தூர் சரௌண்டிங், கண்டிகை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு பார்க்குறவங்களுக்குலாம் இது வந்து ப்ரிஃபரபிளான ஏரியா. ஏன்னா வந்து ஈஸியாக ஸ்ரீராம் கேட் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெப்ஸ் கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஏரியாவில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருமே சொல்ற ஸ்கூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி ஜியான் ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து ரொம்ப நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா SSM ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி ஃபிஜி ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல், CBSE ஸ்கூல்ஸே இங்க வந்து நியர்பைல 1 or 2 கிலோமீட்டர்ல நிறைய ஸ்கூல் இருக்கு. இன்னும் பிரைமரி ஸ்கூல்ஸ், கிட்ஸ் ஸ்கூல்லாம் வந்து இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாம் வந்து மெயினா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் சொல்றேன். நீங்க வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் ஸ்கூல் இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்க ஜியான் ஸ்கூல் தாண்டி தான் இந்த லொகேஷனுக்கே நீங்க வருவீங்க. ஸோ காலேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்டர்வியூலேயே சொன்ன மாதிரி பாரத் காலேஜ் தாண்டி தான் நீங்க இங்க வருவீங்க. ஸோ பாரத் காலேஜ், இன்னும் இந்த சைடு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா வந்து GKM காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கடை, வீடு எல்லாமே இருக்கிற நிறைந்த ஒரு சூப்பரான ஏரியா தான் இது. ஸோ இந்த ஏரியாவோட ரேட், இந்த ஏரியா பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருக்கும். பிரைஸ் என்ன ரேட் அப்படி இவங்க கோட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1,30 lakhs. அதுதான் இவங்க கோட் பண்ற பிரைஸ் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். சரிங்களா? ஸோ 1,30 lakhன்றது இவங்க சொல்ற பிரைஸ் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது தனியா வரும். நெகோஷியபிள் அமௌண்ட் தான். ஸோ இவங்களோட டைரக்ட் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோல இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த ஒரு புரோக்கரேஜ் அந்த இதெல்லாம் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல. டைரக்ட் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் வீடியோ மேல இருக்கும். நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களோட டீடைல் விசாரிச்சுக்கலாம். நீங்க சைட் விசிட் வரீங்கன்னா கூட நீங்க கால் பண்ணி முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் என்னன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Until then, signing off. It's me Tinto. Tata, bye, see you and take care.